இது வரைக்கும் 31, 32 ஸ்லோகங்களை பார்த்தோம். அதில் நம்ம ஞானத்திற்காக வந்து கொண்டிருக்கும் போது பக்திங்கிற விஷயத்தை பற்றியும் நமக்கு ஒரு குறிப்பை கொடுத்து, அடுத்தது இனி இந்த தகுதி நிலையெல்லாம் நிரம்ப பெற்ற பிறகு நம்ம ஒரு சரியான குருவை நாட வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. அந்த குரு எப்படிப்பட்டவராக இருக்கணும்னா, நம்மளை பிறவித்தலையிலிருந்து விடுவிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும்னு அறிவுறுத்தி, இப்போ குருவினுடைய லட்சணத்தை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்துக்கு வந்துட்டோம். ஸ்லோகம் 33. ஸ்ரோத்ரியோ அவ்ருஜினோ அஹாமகதோ யோ பிரம்மவித்தம பிரம்மண்யு உபரத சாந்தோ நிரிந்தன இவானலஹ அஹேதுகதவா சிந்து பந்துரானமதாம் சதாம். இங்க பொழிப்புரையை பார்த்துடலாம். முதல்ல, வேதத்தை குருவிடம் கேட்டு நன்கு கற்றுணர்ந்தவரும் பாவமற்றவரும் ஆசையால் அலைகழிக்கப்படாதவரும் பிரம்ம ஞானிகளில் சிறந்தவரும் பிரம்ம நிஷ்டையில் இருப்பவரும் பின்ன விறகு தீர்ந்து போன நெருப்பு போல அமைதியின் சொரூபமாக இருப்பவரும் காரணமே இன்றி கடல் போல் கருணை உள்ளவரும் தன்னை நாடி வரும் நல்லவர்களுக்கு உற்றாராகவும் இருப்பவர் எவரோ அவரே சிறந்த குரு அப்படின்னு குருவினுடைய லட்சணத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்றாங்க. இதுல நம்ம முதல்ல ஒரு ஸ்ரோத்ரியோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, இதை எடுத்துக்கலாம். பிறகு பிரம்மன் உபரவத அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதாவது இதுக்கு அர்த்தம் பிரம்மனிஷ்டர். இப்போ ரெண்டு வார்த்தை, ஸ்ரோத்ரியோ பிரம்மனிஷ்ட, இந்த ரெண்டு வார்த்தையை பற்றி நம்ம முதல்ல விசாரம் பண்ணலாம். ஸ்ரோத்ரியம்னா என்ன அப்படின்னா, இவர் ஏற்கனவே முறைப்படி ஒரு குருவிடம் சாஸ்திரத்தை கற்று அறிந்தவராக இருக்க வேண்டும். முறைப்படி சாஸ்திரத்தை ஒரு குருவிடம் கற்றறிந்தவராக இருக்கணும். அது என்ன முறைப்படி? மரபு முறைப்படி அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மரபு முறைப்படி? முறைப்படினா என்ன அப்படின்னா சம்பிரதாய வித்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி முறைப்படி ஒரு குருவிடம் கற்று அறிந்தவர்களை சம்பிரதாய வித். இப்போ சம்பிரதாயம் அப்படின்னா நம்ம இந்த பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் சொன்னோம். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்லோகம் சொன்னோம்? ஓம் சதாசிவ சமாரம்பாம், சதாசிவனில் ஆரம்பித்து சங்கராச்சாரியார், பிறகு இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய குரு, அந்த வழியில் இப்போ நானும் இணைஞ்சிருக்கிறேன். இப்போ சதாசிவன்கிறது தட்சிணாமூர்த்தி, அப்புறம் அங்கிருந்து வியாச பகவான், அப்புறம் நமக்கு தெரிந்து சங்கராச்சாரியார், அப்புறம் அதே வழியில் தயானந்த சுவாமிகள், குருபரானந்த சுவாமிகள், மணிசங்கரானந்தா. இப்படி இங்கு ஒரு பாரம்பரிய மரபு இருக்கிறது. இந்த மாதிரி பாரம்பரிய மரபுல வரும் பொழுது அந்த முறையில கற்று அறிந்த ஒரு ஞானிய நம்ம என்ன சொல்லுவோம்? சோத்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சோத்ரியன்னா பாரம்பரிய மரபுப்படி ஒரு குருவிடம் இருந்து, அந்த குருவிடம் இருந்து கற்றுக்கொள்ளும் பொழுது கத்துக்கிறதுக்கு ஏதோ இப்போ வந்தாரு, ஒரு 2 நாள் தங்கினாரு, அப்புறம் அதோட 2-3 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்தாரு, அப்புறம் ஒரு 2-3 நாள் இருந்து தங்கி இதை கத்துக்கிட்டாரு, அப்புறம் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு வந்தாரு. அந்த மாதிரி இல்லை. ஒரு குரு சிஷ்யன் உறவு எப்படின்னா, சில காலம் குருவினிடத்திலேயே தங்கியிருந்து அவர் கூடவே இருந்து அவருக்கு சேவை புரிந்து சில காலம் அவருடனேயே தங்கி இந்த சாஸ்திரங்களை பயிலரும். இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம சோஸ்திரியன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்க நம்ம ஒரு விஷயத்த சரியா புரிஞ்சுக்கணும். யாராவது இந்த பிரம்ம ஞானத்தை நானே கத்துக்கிட்டேன், எனக்கு நல்லா சாஸ்திரத்தை படித்து நானே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை போட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கிட்ட ஏற்கனவே என்ன அறிவு இருக்குதோ அதை தான் நம்மளால, அதை வைத்து தான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும்.
ஆனா இந்த சாஸ்திரம்ங்கிறது மந்திர ரூபத்துல இருக்குது. மந்திர ரூபத்துல இருக்கிறத இன்னொருத்தர் உதவி, அதை புரிந்துகிட்டவருடைய உதவி இல்லாம நம்மளால கத்துக்க முடியாது. இப்ப நம்ம பாருங்க, இந்த ஸ்லோகத்துல என்ன சொன்னோம்? சதாசிவ சமாரம்பம் சொன்னோம். எங்கிருந்து ஆரம்பிக்குது? தட்சிணாமூர்த்தி ஆதிகிரிக்கிட்டேருந்து ஆரம்பிக்குது. அப்ப நமக்கு அங்க ஆரம்பம்னா இதை நன்றாக செய்த அந்த குருவே நமக்கு குருவாக இருந்து சொல்லித்தராரு. அங்கிருந்து ஆரம்பிச்சு வழி வழியா வந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த வழியில வந்த குரு கிட்ட தான் நம்ம கத்துக்க போறோம்னா, இப்படி இல்லாம யாராவது எனக்கே இது புரிந்தது, எனக்கே நானே இதை சுயமாக அறிந்து கொண்டேன், எங்கிட்ட வாங்க கத்துத்தரேன்னு சொன்னா பெரிய வணக்கம் போட்டுட்டு, போதும் சாமி, எங்ககிட்ட கூட அந்த மாதிரி ஒரு புத்தி இருக்குது, நாங்களே அதை ஓரம் வச்சுட்டு தான் சரியான குருவை நாடி வந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய மரபில் வந்த குருவை தான் நாம நாடணும். அப்ப சோத்ரியன் அப்படிங்கிறதுடைய பொருள் இப்ப நமக்கு புரியுது இல்லையா? இதுல நம்ம ஒரு இந்த மாதிரி மரபு வழியில வந்த ஒரு குரு இடத்துல தங்கி நம்ம சாஸ்திரத்தை கத்துக்கும் போது இதுல நமக்கு 2 பலன் இருக்கு. ஒண்ணு, நம்ம சாஸ்திரத்தை சரியாக புரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று, இந்த சாஸ்திரத்தை மரபு வழியில அவர் எப்படி டீச் பண்றாருங்கிற அந்த டெக்னிக்கும் நமக்கு புரியுமா இல்லையா? அப்போ நம்முடைய குரு எப்படி குருவானார்னா, இதே போல ஒரு குருவிடம் சென்று அங்கு அவரிடம் சில காலம் இருந்து சேவை செய்து முறையாக அவர்கிட்ட பயின்றுகிட்டாரு. பயின்று கொள்ளும் போதே அவர் எப்படி கற்பிற்றார், ஸ்ருதி யுக்தி அனுபவம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முறையை பின்பற்றி இங்கு வழி வழியாக ஒரு மெத்தடாலஜி இருக்கு. அந்த மெத்தடாலஜி படி தான் இது இன்னைக்கு ஆதிசங்கரர் என்ன மெத்தடாலஜி பயன்படுத்தினாரோ அதே மெத்தடாலஜி தான் இப்பயும் பயன்படுத்துறாங்க. அதுதான் நமக்கு சரியான தெளிவை கொடுக்கக்கூடிய ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம இதை சரியா புரிஞ்சுக்கணும். இந்த மெத்தடாலஜி இருக்கிறதால தான் நம்மளால இந்த மோட்சத்தை பெற முடியுது. அப்போ அந்த மாதிரி ஒரு குரு கிட்ட தான் நம்ம போய் கத்துக்கணும். அப்படி கத்துக்கும் போதே நமக்கு என்ன கிடைக்குது? நம்ம எதை தேடி வந்தோமோ அந்த ஞானம் மட்டும் இல்லாம அவர் எப்படி சொல்லி கொடுக்குறாருங்கிற அந்த யுக்தியும் நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரே கல்லுல 2 மாங்காய். யாருக்காவது விருப்பம் இருந்தா இதுல நல்லா தெளிவடைஞ்சு அவர்களும் முக்தி அடைஞ்சா அப்போ அவங்க என்னவாகாங்க? அவங்கள யாராவது அணுகி கேட்கும் போது அவங்களும் சொல்லிக் கொடுக்கிற நிலையில வரும்பொழுது அவங்க எந்த முறையை பின்பற்றுவாங்க? இப்போ தன்னுடைய குருவின் இடத்துல கற்ற அதே அந்த மாதிரியான பாணியை தான் பின்பற்றுவாங்க இல்லையா. இப்படிதான் இந்த மரபு அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம இந்த மாதிரி மரபு தொடர்ச்சியுள்ள ஒரு குருவை அணுகித்தான் இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது 2வது வார்த்தை பிரம்மனிஷ்ட அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. பிரம்மம் நிஷ்ட, நிஷ்டனா நிலை இருத்தல், நிலைப்பட்டு இருத்தல், ஒரே நிலையில் இருத்தல், ஸ்திரமாக இருத்தல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ தான் கற்றது என்னன்னா தான் தான் அந்த பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த தான் பிரம்மங்கிற நிலையிலிருந்து வழுவாமல் அதிலேயே நிலையாக இருக்கிறதா பிரம்மனிஷ்டர் அப்படின்னு சொல்றோம். இப்போ அவர் மேற்கொண்டது தத்துவ ஆராய்ச்சி. குருவிடம் சென்று தத்துவ ஆராய்ச்சியை மேற்கொண்டு அந்த தத்துவ ஆராய்ச்சியின் பலனாக அவர் என்ன அறிந்தார்? தான் தான் பிரம்மம் என்று அறிந்தார். நம்ம ஏற்கனவே பக்தினா என்ன சொன்னோம்? பகவான் தான் இங்கு ஒவ்வொரு உடலிலுமே அறிபவனாக இருக்கிறார், ஆத்மாவாக இருக்கிறார். இதை தான் நம்ம ஆராய்ச்சி செய்கிறோம். அப்போ ஆராய்ச்சி செய்யும் போது அந்த பகவான் தான் இங்க இருக்கிறாருன்னா இந்த நான் என்பதே பகவான் தான்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இதுதானே இந்த தத்துவ ஆராய்ச்சி. அப்ப இந்த தத்துவ ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் இங்க பகவான் இருக்கிறாருன்னா பகவான் இருந்தா எப்படி இருப்பார்? நான்கிறது ஏன்னா இது வரைக்கும் நான் என்ன நினைச்சிருந்தேன், அல்பஜன், என்னால இவ்வளவுதான் முடியும், எனக்கு நிறைய இயலாமை இருக்கு, எனக்கு இது தேவை அது தேவை, எனக்கு இந்த இன்பம் தேவை அந்த இன்பம் தேவைன்னு இருந்த நிலையில இருந்தவன் இப்ப பகவான் இங்க இருந்தா எப்படி இருப்பாரோ அந்த நிலையில இருக்கிறாங்கன்னா அவங்களதான் பிரம்மனிஷ்டர்னு நம்ம சொல்றோம். அப்ப பிரம்மம் அப்படிங்கிற அந்த விருத்தியிலிருந்து விலகாமல் இருக்கிறது, இவங்களை தான் நம்ம ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கு வாழும்பொழுதே முக்தி அடைந்த நிலையில் இருப்பவர்கள். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு பிரம்மனிஷ்டர் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பிரம்மனிஷ்டர்களை அணுகி நம்ம அவர்களுக்கு சேவை செய்வது மூலயமாகவே நம்மிடத்துல இருக்கக்கூடிய சாதன சதுஷ்டயத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் அவை நீங்க பெற்று நம்மளும் பூர்த்தி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பிரம்மனிஷ்டர் ஏற்கனவே சாதன சதுஷ்டத்தில் பூர்த்தியா இருக்கிறார்.
பூர்த்தி அடைந்தவர் எப்படி இருக்கிறார், அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது, அவர் நடந்து கொள்ளும் முறை எப்படி இருக்கிறதுங்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சாஸ்திரத்துல சொன்னதை நம்மளும் ஃபாலோ பண்ணணுங்கிற முதல்ல சாஸ்திரத்து மேல ஒரு நம்பிக்கை. ஏன்னா குருவை நம்ம பார்க்குறோம், அவர் எப்படி வாழ்க்கையில இருக்கிறாருங்கிறத பார்க்குறோம். அப்போ இப்படி இருக்கணுங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கும் தோணும் இல்லையா? அப்போ எதனால் அப்போ நம்ம இது எதை வச்சு அவர் கற்றுக்கிட்டாரு? சாஸ்திரத்தை பேஸ் பண்ணி தானே. அப்போ சாஸ்திரத்து மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்போது பிரம்மனிஷ்டரை அணுகிறதுனால சாஸ்திரத்துலேயும் நமக்கு நம்பிக்கை வருது. அதை பின்பற்றுவதனால நமக்கு நன்மைதாங்கிறது தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன விடவா போகிறோம்? அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளும் அவரை அண்டி நமக்கு அவரை சேவை செய்வதன் மூலயமாக நிறைவு பெற்று நம்மளும் அந்த பிரம்மனிஷ்டையில் இருக்கிறதுக்கு அது ஒரு உதவியாக இருக்கிறது. அப்போது 2 விஷயம் நம்ம பார்த்துட்டோம். இந்த 2 விஷயம் யாருக்கிட்ட நிறைஞ்சிருக்குதோ சோத்ரியனாகவும் இருக்க வேண்டும், அவர் பிரம்மனிஷ்டராகவும் இருக்க வேண்டும். இப்படி 2 பண்புகளும் நிறைந்தவரை தான் நம்ம உத்தம குரு அப்படின்னு சொல்றோம். இந்த உத்தம குரு அவர் தான் நம்மளை இந்த பிறவிங்கிற தலையிலிருந்து விடுவிக்கக்கூடியவர். இது நமக்கு இப்ப தெளிவாக இருக்கிறது. சோத்ரியன்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு, பிரம்மனிஷ்டம்னா என்னன்னு ஓரளவு புரிஞ்சிருச்சு. 2 பண்புகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய குரு உத்தம குரு. அவரை அண்டி நாம் சேவை செய்வதன் மூலமாக நிச்சயமாக நாம கடை தேறி விடலாம் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை வந்துருச்சு. சரி, இந்த உலகத்துல இந்த மாதிரி குரு மட்டும்தான் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இதுல இன்னும் 2 விதமான பேர் இருக்கிறாங்க. கேவல சோஸ்திரியன், கேவல ஸ்ரோத்ரியன் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இவங்க யாருன்னா இவங்களும் அதே மாதிரி முறைப்படி வந்த குருவினிடம் கற்றவர்கள். ரொம்ப நல்ல ஞானம் தேர்ச்சி உடையவர்களாக இருப்பார்கள். பேச்சு வழக்கு ரொம்ப அருமையா இருக்கும். தான் கற்றுக்கிட்டதை ரொம்ப தெளிவா சுவாரஸ்யமா எல்லோரும் ரசிக்கும்படி எல்லோருக்கும் புரியும்படி எடுத்து சொல்லக்கூடியவர்களாக கூட இருப்பார்கள். ஆனால் அவர்களிடத்தில் சாதன சதுஷ்டயத்தில் குறைபாடு இருக்கும். இவர்கள் குரு என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். அனைவருக்கும் இந்த சாஸ்திரத்தை நல்லபடியா எடுத்து சொல்லக்கூடிய தகுதியை பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு குரு கிட்ட கத்துக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட அந்த கத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமா இருக்குது. அந்த கத்துக்கிட்டதை வெளிப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது பக்கா. அப்போ அவங்கள ஒரு குருவா உட்கார வச்சு சொன்னா ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. எல்லாரும் அதை கேட்குறாங்க, எல்லாம் அற்புதமா இருக்குதுன்னு புரியுது, எல்லாம் சாஸ்திர மரபுப்படி இருக்குதுன்னு ஏத்துக்கிறாங்க. இப்போ அந்த குருவினிடத்துல நம்ம சொன்ன அந்த அதிகாரித்துவத்துல குறைபாடு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த அதிகாரித்துவத்துல குறைபாடு இருக்கிறத இந்த சிஷ்யன் பார்க்குறான். இப்போ அவரே சொல்லுவார், சமதமாதி சம்பத்துகளை பத்தி விளக்கமா சொல்லுவார். அப்படி ஒருத்தையும் விளக்கமா சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அவர் ரொம்ப கோவப்படுறாரு. அப்போ அந்த சீடனுக்கு மனதில் என்ன சாஸ்திரத்துல ஒன்று சொல்லியிருக்கு, ஆனா இவருடைய பிஹேவியர் வேற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம சாஸ்திரத்தை நல்லா கத்துக்கிட்டா போதும், சாதன சம்பத்துல நம்ம ஒன்றும் பெருசா. அப்போ இந்த மாணவனுக்கு என்ன ஏற்படுதுன்னா சாஸ்திரத்துல ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டு போகுது. இதனுடைய பலன் என்ன? அவனுடைய மோட்சத்துல குறைபாடு வந்துருமா வராதா? நம்ம எதுக்காக இந்த பிரயாணத்தை பண்ணி வந்தோம்னா அதுவே நமக்கு பூர்ணமா கிடைக்காம போயிடுது. இது புரியுது இல்லைங்களா? அப்போ கேவல அப்படின்னா பொதுவா நம்முடைய மொழியில கேவலம்னா ரொம்ப கீழ்த்தரமானன்னு அர்த்தம். ஆனா அதனுடைய அர்த்தம் அது கிடையாது. மட்டும், இது மட்டும். ஆனா சோஸ்திரியனாக மட்டும் இருப்பவர். அப்பனா அவர் யார் இல்லை, நம்ம 2 பண்பு சொன்னோம் இல்லையா? உத்தம குரு எப்படிப்பட்டவர்? ஸ்ரோத்ரியன், பிரம்மனிஷ்டன். பிரம்மனிஷ்டனுங்கிறவர் சாதன சதுஷ்டயத்தையே கைவர பெற்றவர், அந்த சம்பத்துகளை பூரணமாக கைவர பெற்றவர். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவரை இவர்கிட்ட அந்த பண்பு இல்லை. அப்ப இவரை கேவல ஸ்ரோத்ரியன்னு சொல்றோம். இன்னொரு வகை கேவல பிரம்மனிஷ்டர். இவர் எப்படிப்பட்டவர்னா இவருக்கு இந்த சாஸ்திர நாலேஜ் எதுவுமே இருக்காது. ஆனா வாழ்க்கையில அவருடைய பூர்வ புண்ணியமோ ஏதோ ஒரு காரணத்தினால அவர் தபஸ், நல்ல காரியங்களை பண்றது, நல்ல பண்புகளை பின்பற்றுவது,
இது மாதிரி பல காலமாக அவர்கிட்ட அந்த பண்பு நலன்களை மட்டுமே வளர்த்துக்கக்கூடியதுல அவர் கவனம் செலுத்தியிருக்கிறார். இவருக்கு இந்த சாஸ்திர ஞானம்லாம் எதுவும் கிடையாது. இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய சமதமுங்கிற வார்த்தைகள் எல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா நம்ம வந்து உலகத்துல தர்மம்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த தர்மங்களை பின்பற்றி அவர் வாழ்ந்துட்டு இருக்கார் ரொம்ப காலமா. அப்போ அவர்கிட்ட வந்து இந்த சாதன சதிஷ்டயங்கள்லாம் நிரம்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவர்கிட்ட எங்கிருந்தோ திடீர்னு ஒரு கோயில்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. திடீர்னு பக்கத்துல நீதான் அது தத்துவமசிங்கிற ஒரு வாக்கியம் அவர் காதுல விழுதுன்னா, அந்த அந்த விளக்கம் இவர்கிட்ட இருக்கக்கூடிய சாதன சம்பத்து காரணமாவே அவருக்கு விளங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதன் மூலமாகவே ஏற்கனவே சாதன சதிஷ்டியம் நிரம்பி இருக்கிறதுனால அவர் பிரம்மனிஷ்டராக ஆகிவிடுவார். தான் தான் அதுங்கிறத பூரணமா அவருக்கு விளங்கிடுது, தனக்கு விளங்கிடுச்சு. சரி, இந்த பிரம்மனிஷ்டரை நாம போய் அணுகி நின்று சுவாமி எனக்கு இதை சொல்லிக் கொடுங்கன்னா அவரால் ஏதாவது சொல்ல முடியுமா? ஏன்னா அவர் வந்து வாழ்க்கை முறையில அவர் வந்து அந்த சாதன சதுஷ்டய பண்புகளை வளர்த்திருக்காரு. சாதன சதுஷ்டயம்னாலே என்னன்னு தெரியாது, சாஸ்திரத்தை பத்தின நாலேஜ் அவருக்கு இல்லை. அப்போ எடுத்து சொல்லித்தரக்கூடிய பக்குவம் அவரிடத்தில் இருக்காது. அப்படி போய் கேட்டாலும் என்ன சொல்லுவாரு, நீ தான் பாது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாருன்னா அவர் பக்குவ நிலையில இருந்தாரு, புரிஞ்சிடுச்சு. அணுகக்கூடிய நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்னா அந்த பக்குவ நிலையில இல்லை. அப்போ நமக்கு அது புரியா. அப்போ பிரயோஜனம்னு வரும் பொழுது கேவல ஸ்ரோத்ரியனாகவோ அல்லது கேவல பிரம்மனிஷ்டராகவோ இருந்தால் நமக்கு அதுல பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ உண்மையிலேயே அவங்களாம் பிரயோஜனமே இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த மாதிரியும் பார்க்க முடியாதுன்னு சுவாமி நமக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கேவல ஸ்ரோத்ரியன் இருக்கிறார், அவர் சாஸ்திரத்தை பக்காவா எப்படி சங்கராச்சாரியார் சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி நமக்கு விளக்கங்கள்லாம் கொடுத்து சொல்லி கொடுக்கக்கூடியவர். ஒரு சீடன் வரான், அவங்கிட்ட சாதன சதுஷ்டயங்கள்லாம் பூரணமா நிரம்பியிருக்கு. அவனுக்கு வேண்டியது என்ன? சாஸ்திர தத்துவ விசாரம் தான் தேவை. சாஸ்திரம் சொல்லியிருக்கிற தத்துவ விசாரத்தை முறைப்படி யாராவது சொல்லி கொடுத்தா போதும் இல்லையா? அவனுக்கு அதுதான் தேவை. வந்து நிற்கிறான், அவன் யார் எதுன்னா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல. இவர் இப்படிப்பட்ட குருவா அப்படிப்பட்ட குருவானா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல. வந்து நிற்கிறான், அவனுக்கு வேண்டியதெல்லாம் என்ன? தத்துவ விசாரம் பர்ஃபெக்டாக சொல்லித்தராரு. சொல்லி கொடுக்குற குரு முக்தி அடைஞ்சாரோ இல்லையோ, பூரணமான சாதன சதிஷ்டத்தில் இருக்கிற இவன் முக்தி அடைஞ்சு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இது ஒரு வகை. இப்போ பிரம்மனிஷ்டர் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அவர்கிட்ட போனோம்னா எங்கிட்ட ஏதாவது குறை இருந்தாலும் அவங்க பூரணமான நிலையில இருக்கிறவங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுக்கு நம்ம செய்யற சேவை மூலயமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சாதன சதிஷ்டயங்கள் நிரம்புவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த குருவினுடைய லட்சணத்தை ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு நம்ம எப்படி இருக்கணும், அதாவது சீடனாக நம்முடைய தகுதியை எப்படி மேம்படுத்துவதுங்கிறதுல தான் நம்ம கவனமாக இருக்கணுமே தவிர குருவினுடைய லட்சணத்தை ஆராய்ச்சி பண்றதெல்லாம் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. சாதன சதிஷ்டம் நிரம்பியவன் கேவல சோதரியிடம் சென்றாலும் முக்தி அடைய முடியும். சாதன சதிஷ்டம் இல்லைன்னா பிரம்மனிஷ்டத்தை போனா சாதன சதிஷ்டம் நிரம்புவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ உத்தமமான குரு கிடைக்கிறது, அந்த உத்தம குருவை சரியா எடை போட்டு இவர் தான் உத்தம குருன்னு தெரிஞ்சுக்கிற அறிவு எனக்கு இருக்குன்னா நான் ஏன் அந்த குருக்கிட்ட போகணும்? அந்த அறிவு நம்ம யாருக்குமே இருக்காது. அப்போ சரியான குரு கிடைக்கிறதே நம்ம முதல்ல தெய்வ அனுகிரகம்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அங்கதான் இருக்குது. அப்போ சரியான குரு கிடைக்கிறது தெய்வ அனுகிரகம். அந்த மாதிரி கிடைச்சிட்டா நிச்சயமாக நம்ம வந்து மோட்சம் அடைஞ்சிடலாம். இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்முடைய தகுதியை எப்படி மேம்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல கவனிக்கணும். அதனால இங்க குரு லட்சணம்னு சுவாமி சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம போய் ஒருத்தர்கிட்ட போய் இருந்து இந்த குரு கிட்ட சம்மதம்லாம் இருக்குதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா நம்ம வந்த நோக்கம் கெட்டு போயிடுது. அதனால இங்க சொல்லப்பட்டிருக்கிற நோக்கம் என்னன்னா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா எந்த விதத்துல இருந்தாலும் சீடன் சரியாக இருந்தால் அவன் சென்ற நோக்கத்தை வென்றெடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கணும்.
இதுதான் குரு லட்சணத்தை சொல்றதுக்கான நோக்கம். இது பொதுவான ஸ்டேட்மெண்ட். குருங்கிறவங்க இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பொதுவான ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் அதனுடைய தாத்பரியம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பக்தின்னு சொன்னாங்க, பக்தி தான் சிறந்ததுன்னா அதுல என்ன தாத்பரியம்னு உள் விளக்கம் இருக்கு இல்லையா? அதே போல குரு லட்சணம்னு பேசும்போது குரு லட்சணம் எப்படி இருந்தாலும் சீடனுடைய லட்சணம் தான் இங்க முக்கியம் அப்படிங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இப்போ சரி, இப்படிப்பட்ட ஒரு உத்தம குரு நமக்கு கிடைச்சிட்டார். அப்போ அந்த குருவை நம்ம எப்படி அணுகணும்னு ஒரு மெத்தட் இருக்கும் இல்லையா? பாருங்க, இங்க பாருங்க, குருவை கண்டுபிடிக்கிறதுல நம்மளால முடியாது, தெய்வ அணுகிறதால கிடைச்சிட்டாரு. அப்போ அவர் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாரு? நான் எதை நோக்கி போறனோ, எதை ஆராய்ச்சி பண்ணணுமோ அந்த நிலையிலேயே பரமானந்த நிலையில இருக்கிறார். அவர் ஏற்கனவே பிரம்மங்கிற நிலையில இருக்கிறவர். அப்போ நான் எப்படி அவர் அணுகணும்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த சம்பிரதாய முறையெல்லாம் எனக்கு தெரியல. அதுக்காக ஒரு ஸ்லோகம் 34. தம் ஆராத்ய குரும் பக்தியா பிரஹ்வ பிரஷ்ன சேவனைஹி பிரஷ்னம் தமனு பிராப்ய விருச்சே ஜாத்தவ்ய ஆத்மனஹ. என்னுடைய பொழிப்புரை: அப்படிப்பட்ட குருவை பக்தியுடனும் கைகூப்பி அடக்கத்துடன் சேவை மனத்துடனும் பூஜித்து சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து சந்தித்து அவர் உரையாடும் நிலையில் இருக்கையில் அவரை அணுகி தான் அறிந்து கொள்ள வேண்டியதை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதையும் கொஞ்சம் நம்ம விசாரம் பண்ண வேண்டியிருக்கு. தம் அப்படின்னா அந்த குருவை 3 விஷயம் சொல்றாங்க. பக்தியான பக்தியுடனும், பிரஹ்வ பிரச்ரய சேவனை, இந்த 3 விஷயம். பிரஹ்வ பிரச்ரய சேவனை. பிரஹ்வ அப்படின்னா கைகூப்பி நமஸ்காரம், அதுவும் பொதுவாக நமஸ்காரம்னு சொல்லுவோம். பிரச்ரயனா அடக்கத்துடன், சேவனைனா சேவை மனப்பான்மை. இந்த 3 விஷயங்களையும் செய்து ஆராத்திய பூஜை செய்து பூஜித்து, பிரஹ்வக்கு நம்ம நமஸ்காரம்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த நமஸ்காரங்கிறது எப்படிப்பட்ட நமஸ்காரம்? சாஷ்டாண்டமாக அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சாஷ்டாங்கமாக? ச அஷ்ட அங்கம் அப்படிங்கிறது தான் சாஷ்டாங்கம். சனா அஷ்ட அங்கம் அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டனா 8, அங்கம்னா உடல். இந்த உடல்ல இருக்கக்கூடிய 8 அங்கங்கள் உடன், சனா உடன், கீழே தரையில் கிடந்து அவரை வணங்க வேண்டும். பொதுவாக நம்ம சம்பிரதாயத்தில் நமக்கு பெரியவங்க, மூத்தவங்களை, நம்ம யாரை ரொம்ப மதிக்கிறோமோ, அறிவில் சிறந்தவர்களை, இவர்களெல்லாம் சாஷ்டாங்கமாக விழுந்து வழங்குவதுன்னு வணக்கம். இது என்னன்னா, நம்ம உடல்ல 8 அங்கம்ங்கிறது என்னென்ன அப்படின்னா, நம்முடைய கால் கீழ்ப்பகுதி 2, முழங்கால்கள் 2, 2 கைகள் 6, மார்பு பகுதி நெற்றி, இந்த 8மே தரையில் கீழே விழுந்து அவை படும்படி நாம் அவர்களை வணங்கும் பொழுது அவர்களை நாம் பூரணமாக சரணாகதி செய்கிறோம்னு அர்த்தம். நம்மளுடைய அகங்காரத்தை முழுமையாக விட்டு அவர்களை சரணாகதி அடைகிறோம். சரணாகதினா சரணம்னா புகலிடம். நம்ம சரணாலயம் அப்படின்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா? சரணாலயம் புகலிடம். என்ன புகலிடம்? எதற்காக புகலிடம் அவரிடம் அடைகிறோம்? எனக்கு தெரியல, தெரியாத விஷயத்த சொல்லிக் கொடுங்கன்னு பூரணமாக அவரிடம் சரணாகதி அடைகிறோம். எப்படி? சாஷ்டாங்கமாக. அதான் பிரஹ்வங்கிற அந்த வார்த்தைக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்யறது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல அகங்காரத்தை விட்டுங்கிறத நம்ம குறிப்பில் கொள்ளணும். இது வரைக்கும் சீடன் செய்ய வேண்டிய நடைமுறைகளை சொன்னாங்க. இப்போ அந்த குருங்கிறவங்க எந்த நிலையில இருக்கணும்? பிரசன்னம் அப்படின்னா பொதுவாக நம்ம புன்முறுவல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இங்க அவர் சாந்தமாக இருக்கக்கூடிய நிலை. அவர்கிட்ட நம்ம போய் அணுகி பேசக்கூடிய நிலையில அவர் இருக்கிறாரான்னு பார்க்கணும். நான் வந்துட்டேன், நான் பேசிதான் ஆகணும்னு நான் பாட்டு போயிட்டு
அவர் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவர் யார்? அவர் பிரம்மனிஷ்டர். பிரம்மங்கிற நிலையில வழுவாத நிலையில இருக்கக்கூடியவர். அவர் அந்த தியானத்துல இருக்கலாம், தியானத்துல இல்லாமலும் இருக்கலாம். எந்த நிலையில இருக்கிறான்னு நமக்கு தெரியாது. அப்போ அவரை சந்திச்சு உரையாடணும்னா அந்த உரையாடக்கூடிய நிலையில அவர் இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிந்து கொண்டு அவரை அனுப்பிராப்பிய அணுகி ஆத்மன தனக்கு ஞாத்தவியம் தெரிந்து கொள்ள வேண்டியதை ருச்சியை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாருங்க, அந்த மாதிரி பிரம்மனிஷ்டருங்கிறவங்க நமக்கு கிடைக்கிறதே அரிது. அந்த மாதிரி கிடைக்கிறவங்கள சும்மா சும்மா போயிட்டு நம்ம தொந்தரவு பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு இருக்கும் பணி. அவங்க பிரம்மனிஷ்டையில் இருக்கிறவங்கள போய் தொந்தரவு பண்ணக்கூடாது, அதுவே பாவமாயிடும் அப்புறம். அதனால அவங்க எந்த நிலையில இருக்காங்கிறத அறிந்து அவங்கள அணுகி நம்ம கேட்கணும். இப்போ என்ன அவர் எப்படி அணுகணுங்கிறதையும் சொல்லிட்டாரு. சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து சேவை மனப்பான்மையுடன் பக்தியுடனும் பணிவுடனும் அவரை அணுகணும், பூஜித்து அணுகணும், இப்படிலாம் சொல்லிட்டு இப்போ ஞாத்தவியம்னு ஒன்று சொல்றாரு இல்லையா, கேட்டு அறிந்து கொள்ளணும். அப்போ கேட்டு அறிந்து கொள்ளணும்னா என்ன கேட்கணுங்கிறது அடுத்தது. இப்போ இன்றைக்கு நாம சீடன் எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிற அந்த முறையோட நம்ம நிறுத்திக்கலாம். மீதியை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.